என் ஜெபத்தை கேட்டவர்க்கு நன்றி, என்னை ஜெயம் கொள்ள வைத்தவர்க்கு நன்றி. என் ஜெபத்தை கேட்டவர்க்கு நன்றி, என்னை ஜெயம் கொள்ள வைத்தவர்க்கு நன்றி. ஏசையா 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 ஏசையா. என்னை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து பரிசுத்த தேவனின் பரிசுத்த நாமத்தை அலங்கரித்து சொல்ல அழைத்த தெய்வமே, இதோ என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தகப்பனே, இந்த அற்புதமான வேளையிலே ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த அருமையான வேளையிலே உமது நாமம் பரிசுத்தமாய் மகிமை அடைவதாக சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்றதான இந்த அற்புத வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிற என் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே இந்த அற்புதமான வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிற தேவன் எல்லா குடைகளையும் உங்களுக்கு அருளும்படியுமாய் உங்கள் எண்ணங்களை, சிந்தனைகளை, உங்கள் ஆசைகளை, உங்கள் தேவைகளை, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவை என்று நீங்கள் எதிர்பார்த்து நிற்கிறீர்களோ எல்லா கொடைகளையும் ஆசீர்வாதமாய் பெரிய தரும்படியுமாய் தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் அன்பு நேசமுள்ள ஆண்டவரே, என் மேல் அளவில்லாத பிரியம் வைத்திருக்கிற நல்ல தகப்பனே, இதோ உமது பிள்ளைகளப்பா, உமது பிள்ளைகளுக்காகத்தானே தேவரீர் அனைத்து கொடைகளின் ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆவலோடு ஆசையோடு காத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இந்த வேளை என் தேவனால் தரப்பட்டிருக்கிற ஆசீர்வாத வேளை. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கு இருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கிராஸ் டிவி சேனலிலே உம்முடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுதலை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அங்கங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தினால் நிறைவேறுவதாக சுவாமி, நிறைவேறுவதாக. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அறிவார்கள், உம்மை அன்பு செய்வார்கள், உம்மை ஏற்றுக்கொள்வார்கள். உமக்கு பிரியமான மக்களாய், உமக்கு சாட்சி மக்களாய் உலகெங்கு வெளிப்படுவார்கள். ஆண்டவரே, உமது நாமம் மாத்திரமே மகிமை அடைவதாக. ஆமென். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நாம் கடத்தி செல்வதென்பது எத்தகைய சூழல்கள், எத்தகைய சிரமமான சூழ்நிலைகள், எத்தகைய இன்னல்கள் நிறைந்த சூழ்நிலைகள், எத்தகைய பாடுகள் நிறைந்த சூழ்நிலைகள், எத்தகைய வேதனைகள் நிறைந்த சூழ்நிலைகள், அதைவிட மோசமாக எத்தனையோ மரணம் சம்பவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணிமைக்கும் வேளையிலே உலக நாடுகளிடையே நடக்கின்ற சூழல்கள் மிகவும் வேதனைப்படத்தக்கதாக, உயிர்களுக்கு ஆபத்தான சூழ்நிலைகள், எந்த வேளையிலே என்ன நடந்து விடுமோ என்ற அபரிவிதமான அபாயமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றளவிலும் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருக்கு இடைவிடாது நன்றி செலுத்தி கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்தையே உள்ளத்தில் துதித்து கொண்டு வாழ வேண்டும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதைத்தான் சங்கீதம் தொடக்கத்திலே நமக்கு அருமையாக சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 1 2-3 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுமாய் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவானாயிருக்கிறார், மனுஷி பாக்கியவானாயிருக்கிறாள் என்று அருமையாக சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறோம், அநேகர் வாசிப்பதுண்டு. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலுமாய் தியானிப்பது உண்டு. ஆனால் இங்கு ஒரு வசனம் அருமையாக இடையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற பொழுது, இரவும் பகலுமாய் தியானிக்கிற பொழுது அதிலே பிரியமாயிருந்து வாசிக்க வேண்டும், பிரியமாயிருந்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எப்படி பிரியமாயிருப்பது? இதற்கேற்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது நமக்கு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சாதாரணமான ஒரு நிகழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுதும் கூட, நாம் ஒரு உணவை உட்கொள்ளுகிறோம் என்று சொன்னாலும் அந்த உணவை உட்கொள்கின்ற அந்த வேளையிலே சில வேளைகளிலே அதை கட்டாயமான ஒரு சூழ்நிலையாக, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த உணவை உட்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதே வேளையிலே நாம் அந்த உணவை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு நிலையாக, உணவை ருசித்து விரும்பி உண்ணக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அந்த உணவு நமக்கு பிடித்ததாக இருந்தால், நமக்கு பிரியமானதாக இருந்தால் அவற்றை ருசித்து விரும்பி உண்பதாக இருக்கிறது பாருங்கள். அதுபோல ஆண்டவருடைய வசனங்களை பார்க்கின்ற வேளையிலே, வேதத்திலே ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற வேளையிலே, தியானிக்கின்ற வேளையிலே பிரியமானதாக, விருப்பமானதாக, ருசித்து பார்க்கத்தக்கதாக நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற அடையாளம் பாக்கியவான் என்று கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரில் பிரியமானவர்களே, சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, அவர்கள் நீர்க்கால்களின் ஓரங்களிலே நடப்பட்ட மரங்களைப் போல. எப்படிப்பட்ட மரங்களைப் போல? நீர்கள் பாய்ந்தோடுகின்ற, செழித்தோடுகின்ற அந்த ஓரங்களிலே நடப்படுகின்ற மரங்களைப் போல செழித்து இருப்பார்கள். தன் காலத்திலே தன் கனியை தந்து, அது மாத்திரமல்ல, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, தன் காலத்திலே தன் கனியை தந்து செழித்திருக்கிற மரம் போல மட்டுமல்ல, பருவ காலங்கள் முடிந்த மாத்திரத்திலே மரமானது தன்னுடைய இலைகளை உதிர்த்து மீண்டுமாய் தளிர்த்தெழும். இது இயற்கை நிலை. ஆனால் ஆண்டவர் அருளுகின்ற ஆசீர்வாதத்தின் கொடை அங்கே எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பாருங்கள். மகா கிருபையான அந்த நீர் பாய்ச்சல்களின் ஓரத்திலே நடப்பட்ட செழுமையான மரத்தை போலும், தன் காலத்திலே தன் கனிகளை தந்து இலையுதிராதிருக்கிற அந்த மரத்தை போல செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவன் செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கத்தக்கதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆசீர்வாதங்கள்! ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது, அதிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரியமாய் விரும்பி இரவும் பகலுமாய் தியானிக்கின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் செழிப்பும் மேன்மையும் எல்லாம் வாய்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சங்கீதம் எவ்வளவு அருமையாய் நமக்கு சொல்லித் தருகிறது பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையிலே வேதத்திலே தியானமாய் இருக்கின்ற பொழுது எப்படியாய் இருக்கிறோம் என்று சற்று உள்ளத்தின் ஆழத்திலே சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை இறை வேண்டல். ஆண்டவரிடத்திலே ஜபங்களை ஏறெடுக்கின்ற பொழுது, மன்றாட்டுக்களை ஏறெடுக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, ஜபிக்கின்ற பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரிலே ஒருமித்ததாக இருக்கிறதா? ஆண்டவரை மாத்திரமே மனதில் உள்வாங்கியதாக, இருதயத்தில் முழுமைப்படுத்தியதாக, அவரிலே சங்கமித்திருப்பதாக இருக்கிறதா? இல்லை கண்களால் பார்வை ஒன்று, இதயத்தின் எண்ணங்களோ வேறொன்று என்று சொல்லுகின்ற அப்படி ஒரு சூழலில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஜெபம் செய்யுங்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், மன்றாடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோருடைய நாவும் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, நான் ஜெபிக்கத்தானே செய்கிறேன், நான் வேண்டுதல் எழுப்பத்தானே செய்கிறேன், நான் ஆண்டவரிடத்திலே மன்றாட்டுக்களை வைக்கத்தானே செய்கிறேன். நான் ஜெபிக்கவில்லையா, வேண்டவில்லையா, மன்றாடவில்லையா, துதிக்கவில்லையா, என்ன செய்யவில்லை என்று அநேகருடைய நாவுகள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆனால் தொடக்கத்திலே நமக்கு சங்கீதம் சொல்லித் தந்தது, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரிலே பிரியமாயிருந்து இரவும் பகலுமாய் தியானிக்க வேண்டும் என்று. அப்படியாய் ஜெபிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே உள்வாங்குகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், பாக்கியமான காரியங்களை கண்டடைய முடியும். அது மாத்திரமல்ல, நேர்கால்களின் ஓரங்களிலே நடப்பட்ட மகா கிருபையின் செழிப்பிலே
விளைத்து நிற்கிற மரங்களைப் போல தன் காலத்தில் தன்கனியை தந்து இலையுதிரா மரங்களைப் போல் இருப்பார் என்ற செழிப்போடு வாழ முடியும், மேன்மையை காண முடியும், ஆசீர்வாதங்களை கண்டாட முடியும். அது மாத்திரமல்ல, இந்த உலக காரியங்களில் அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படியாக தேவன் கிருபை செய்வதா இருக்கும் என்று சங்கீதம் சொல்லி தந்திருக்கிறதே. இந்த ஜெப வலிமையில் நாம் எப்படியாய் தோன்றிக் கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க, இருதயத்தின் ஆழத்திலே தியானிக்க இந்த வேளையில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களின் ஆண்டவரில் பிரியமானவர்களே. உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாரை நோக்கியதாக இருக்கிறது? இந்த வார்த்தை ஆண்டவர் என்னிடத்திலே ஜெபிக்கிற தன்னுடைய பிள்ளைகள் இருதயத்திலே தோன்றுகின்ற எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று கேளு 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 என்று சொல்லிக்கொண்டே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. பலமுறை இந்த வார்த்தைகளை ஆண்டவர் என் இருதயத்திலே வெளிப்படுத்தும்படியாய் ஒரு கணமாய் நிறுத்தி கொண்டிருக்கிறார் பாருங்கள். ஏனென்று சொன்னார், நாம் அநேகர் இதிலே கிறிஸ்தவர்கள் தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய இருதயங்களிலே ஆண்டவராகிய கர்த்தரை குறித்ததான நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தவிப்புகள் எல்லாம் அவரிலே சங்கமித்திருப்பதாக, அவரிலே முழுமை பெற்றிருப்பதாக இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டிய வேளையாக இருக்கிறது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஜெபிப்பதற்கு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் முன்மாதிரிகையாக. அது மாத்திரம் அல்ல ஜெபம், அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட முன்மாதிரியை வைத்திருக்கிறார்? விண்ணகத்தில் இருக்கிற தந்தையை, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் ராஜாவே என்று அவரை மகிமைப்படுத்தும்படியுமாய் எங்கே நமக்கு முதன்மையாய் தந்திருக்கிறார். அவரை அழைத்து சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? உமது நாமம் பரிசுத்தம் அடைவதாக, பரிசுத்தமான உமது நாமத்தை போற்றுகிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன் என்று அவருடைய நாமத்தை துதிக்கும்படியுமாய் முதன்முதனாக தந்திருக்கிறார் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக பரலோகத்திலே உம்முடைய ராஜ்யம் மகிமைப்படுத்தப்படுவது போல இந்த பூ உலகிலும் மகிமை பெறுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூ உலகத்திலே வாழுகின்ற ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? விண்ணகத்திலே தேவனை இடைவிடாது ஆண்டவருடைய தூதர்களும் மூப்பர்களும் சேராபீன்களும் இடைவிடாது அல்லும் பகலுமாய் அயராது துதித்து தேவாதி தேவனை நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தெய்வம், மகிமையும் ஆட்சிமையும் உடைய தகுதியுடைய நீரே என்று இருக்கின்றவரும் இருக்கிறவருமாய் சர்வ வல்லமையுடைய தேவனாகிய இரட்சகர் நீரே என்று அல்லும் பகலுமாய் அயராது போற்றி துதித்து மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதே. அவருடைய ராட்சியம் பூ உலகிலே கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். அவருடைய மகிமையான அற்புத சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் இந்த பூ உலகத்திலே எப்படியாய் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஏதோ யதார்த்தமாக சாதாரணமாக விண்ணகத்திலே உமது ராட்சியம் கட்டப்பட்டிருப்பதை போல இந்த பூ உலகிலும் கட்டப்படுவதாக என்று சொல்லிவிட்டால் நிறைவேறிவிட முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். எல்லோரையும் போல 100 101 என்று நானும் ஜெபிக்கிறேன். நானும் அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்து விட்டால் அது ஜெபமாகி விடுமா? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. தேவன் நமக்கு கொடுத்தார் அந்த வார்த்தை. விண்ணகத்தில் இருக்கிற பிதாவாகிய தந்தையை நோக்கி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியுமாய் மன்றாடும்படியுமாய் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நிற்கும்படியுமாய் அன்றாடம் ஜெபிக்கும்படியுமாய். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எங்களுக்கு வேண்டிய உணவை அன்றென்றாடும் எங்களுக்கு அனுதினமும் தாரும் ஆண்டவரே என்று மன்றாடும்படியுமாய் தந்திருக்கிறார். அதே வேளையிலே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் தகப்பனே. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு பாவம் செய்தவர்களை, எங்களிடம் கடன் பட்டவர்களை, எங்களுக்கு குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் என்று சொல்லுகின்றோமே. ஆண்டவரிடத்திலே மன்றாட்டுக்களை எழுப்புகிற எல்லோரும் பிறருடைய குற்றங்களை மன்னித்தவர்களாக, பிறர் தமக்கு செய்த பாவங்களை மன்னித்தவர்களாக உண்மையாகவே இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர். அந்த வேளையிலே ஆண்டவரே, பிறர் எங்களுக்கு செய்த குற்றங்களை பாவங்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே, மன்னிக்க வேண்டும். அந்த இருதயம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அதுபோல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று நீங்கள் வேண்ட வேண்டும். நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்டவர்களை மன்னிக்க வேண்டும். அந்த இருதயம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்களை இந்த உலக சூழ்நிலைகளிலே, இந்த உலக சோதனைகள் ஆட்கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே என்று
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஜெபத்தை தந்திருக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நாம் எத்தகைய உள்ளத்தோடு, எத்தகைய எண்ணங்களோடு, எத்தகைய சீர்படுத்தி பார்க்கக்கூடிய உள்ள ஆற்றலோடு தேவனை நோக்கி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். தேவனை நோக்கித்தான் இந்த ஜெபத்தை சொல்லுகிறோமா, நம்முடைய வேண்டுதல்களை தேவனிடத்தில் தான் வைக்கிறோமா என்பது இதிலே முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறோம். நாம் எப்படியா இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு சகோதரன் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது தற்செயலாக சொல்லுவான், என்னுடைய சகோதரனின் மனைவி திடீரென்று ஒரு மாதிரி வலிப்பு வந்ததை போல வெட்டு மாதிரியும் கழுத்தை அங்கே இழுப்பது போலவும் வித்தியாசமான சில சூழ்நிலைகள் அவனிடத்திலே காணப்படுகிறது என்று சொன்னான். அவன் மீண்டுமாய் சொன்னான், நான் சிலுவையார் கோயிலிலாவது அந்தோனியார் கோயிலிலாவது கொண்டு போய் பார்க்க வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சொன்னான் என்று என்னிடத்திலே சொன்னான். அதற்கு அவன் சொன்னானாம், நான் சொன்னேன் என் தம்பியிடத்திலே, நீ உன் மனைவியை கூட்டிக் கொண்டு சன் மைக்கேல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆலயம் கன்னியாகுமரிக்கு செல்லுகிற வழியிலே இருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டால் கூட பரவாயில்லை ஆண்டவரில் பிரியமானவர்களை. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள். சன் மைக்கேல் என்று சொல்லப்படுகிறவர் இயேசுநாதரை விட உயர்ந்தவர். நீ அங்கே கூட்டிக் கொண்டு செல்லுவாய் என்று சொன்னால் உன் மனைவி சுகமடைந்து விடுவாள் என்று சொன்னேன் என்று பெருமிதத்தோடு சொன்னார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, என் இருதயத்தில் மிகுந்த வேதனையாகிவிட்டது. என் இருதயத்தில் மிகுந்த வேதனையாகிவிட்டது. அவரிடத்திலே அப்பொழுது நான் சொன்னேன், சன் மிக்கேல் என்று சொல்லுகிறேரே, எந்த மிக்கேலாக இருந்தாலும் இயேசுவை விட பெரியவர் என்று சொல்லுகிறீரே, இயேசுநாதரை விட உயர்ந்தவர் என்று சொல்லுகிறீரே, எவ்வளவாய் சொல்லியிருக்கிறீர். இது சரியென்று உமக்கு பட்டதா, இப்பொழுதும் படுகிறதா என்று கேட்டேன். அப்பொழுதும் அவர் ஆமா என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் சில வார்த்தைகளை சொன்னேன். அவர் இருதயத்திலே அவர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இப்படித்தான் ஆண்டவருடைய இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்தவன், நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் என்று சொல்லுகிற அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, பிற சமயங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், பாரம்பரியமாக பிற மதத்திலே இருந்த சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையின் சூழல்களிலே, தங்கள் தடுமாற்றங்களிலே, தோல்விகளிலே, தங்கள் பயங்களிலே, வியாதிகளிலே அவர்கள் விழித்தெழுகின்ற பொழுது இயேசு என்னும் நாமத்தை அவர்கள் கேட்டறிந்த மாத்திரத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, இயேசுவே ஆண்டவரே கர்த்தாவே என்று அவர்கள் கூக்குரல் எடுக்கின்ற பொழுது, அதுவரையிலும் அவர்கள் வாழ்ந்த வாழ்வு நிலைகளை முற்றிலுமாய் மறந்தவர்களாக, இயேசுவை மாத்திரமே முன்னிலைப்படுத்தியவர்களாக, இருதயத்தில் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக, பற்றி கொண்டவர்களாக, விசுவசிக்கிறவர்களாக நிற்கிறார்கள். எனவேதான் அவர்கள் 100 விழுக்காடுகள் அப்பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்படியாய் சொல்லித் தருகிறது. மார்க்கு நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாட்டுக்களை எழுப்புகின்ற பொழுது, ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ண நாம் முற்படுகின்ற பொழுது, நம்முடைய இருதயத்திலே என்ன என்ன எண்ணங்கள், என்னென்ன தேவைகள் என்று ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று நாம் எண்ணி நிற்கின்றோமோ, அவை அனைத்தையும் நாம் கிடைக்க பெற்று விடுவோம். நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற இருதயத்தின் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முற்படுவோம் என்று சொன்னால் அவை அப்படியே நிறைவேறும், அப்படியே கிடைக்க பெறும் என்று மார்க்கு 11:24 நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறது ஆண்டவருடைய ஜீவ வார்த்தை. இப்படியாய் ஆண்டவருடைய ஜீவ வார்த்தை இருக்கத்தக்கதான சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெப வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தியிலே அதே 5ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான நிகழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்த ஒரு உண்மை செயல்தான், நாம் உணர்ந்த ஒரு உண்மை செயல்தான். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கு, உதிரப்போக்கு ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று இந்த உலக சூழலிலே நாம் எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஒரு சில நாட்கள் கடந்து அதன் பிறகும் இருக்கிறது என்று சொன்னால் உடலில் ஓத்திரங்கள், வாதைகள், பலவிதமான தொந்தரவுகள், தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் இந்த சகோதரியோ 12 ஆண்டுகளாய் இந்த துன்பத்திலே, இந்த வேதனையிலே, இந்த நெருக்கடியிலே, இந்த போராட்டத்திலே கடந்து துவண்டு போய் மட்டுமல்லாமல் தன்னிடத்திலே இருக்கிற பொருள், பணம், செல்வங்களை எல்லாம் செலவழித்து பார்த்தும் கூட எந்த ஒரு விடுதலையும் இல்லை, எந்த ஒரு சுகமும் இல்லை.
அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே அவள் உள்ளத்தில் எண்ணுகிற எண்ணம் என்ன? அருமையான வசனம் சொல்லுகிறது, அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், என்ன அற்புதங்களை செய்கிறவர், எவ்வளவாய் செய்கிறவர், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு வல்லவராய், நல்லவராய், மேன்மையுள்ளவராய், ஆசீர்வதிக்கிறவராய், அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அறிந்திருந்த மாத்திரத்திலே அவள் உள்ளத்தில் எண்ணியது என்ன? அந்த வேளையிலே ஆண்டவர் அவருடைய சீடர்களோடு அங்கே சென்று கொண்டிருக்கிற பொழுது, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை நான் எப்படியாகிலும் தொடுவேன். எப்படி தொட முடியும்? கூட்டமோ நெரிசலோ மிக அதிகமாக ஆண்டவரோடு சென்று கொண்டிருக்கின்ற வேளை, ஆனாலும் அவள் உள்ளத்தில் எண்ணுகின்ற ஒரு விசுவாசத்தின் ஆற்றலின் பலத்தை பாருங்கள். எப்படியேனும் நான் இந்த கூட்டத்திற்குள் நுழைந்து தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வஸ்திரத்தை தொடுவேன். எதற்காக தொட வேண்டும்? தொட்டு விட்டேன் என்றால் நான் நிச்சயமாக சுகமடைந்து விடுவேன் என்ற விசுவாசம் அவளுக்குள் பலன் கொண்டு இருந்தபடியினால் அவள் அப்படி சொன்னாள். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்கள், அதனால் அவள் கண்ட காரியம் என்ன? அவள் உள்ளத்தில் விசுவசித்தபடியே உடலின் ஆற்றல் இல்லாமலும் பலன் இல்லாமலும் இருந்தாலும் கூட அவள் உள்ளத்தில் இழந்த விசுவாசத்தின் பலன் அவள் தொட்டாள், பலன் அடைந்தாள், சுகம் பெற்றாள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதுவல்லவா விசுவாசம்? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அளவில்லாத பலனுள்ள ஜெபம், பலனுள்ள விசுவாசம் இதுவல்லவா? நாம் எப்படியாய் ஜெபிக்கிறோம்? நாம் எப்படியாய் ஆண்டவரிலே பலனோடு இருக்கிறோம்? நான் யாரிடத்திலே பலனுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பது யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே ஒரு அருமையான சூழ்நிலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கப்பர்நாயிமிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்படியாய் அவர் சென்று கொண்டிருக்கிற நம்முடைய சீடர்களோடு அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, நூற்றுவ தலைவன் என்று சொல்லப்படுகிறவர் அங்கே ஆண்டவரை வந்து சந்தித்து ஆண்டவரை பணிந்து அவருடைய காலில் விழுந்து மன்றாட்டை எழுப்புகிறார். என்ன மன்றாட்டை முன்வைக்கிறார்? அவரிடத்திலே வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் குறித்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவரே, என் ஊழியன் நோய்வாய்ப்பட்டு திமிர்வாதத்தினால் தாங்க முடியாதபடி மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி கொண்டு வீட்டிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் சுகமாகும்படியுமாய் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன், நான் வந்து அங்கே அவனை குணப்படுத்துகிறேன் என்று சொல்லுவார் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படியாய் இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்களேன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவரே வருவேன் என்று சொல்லிவிட்டார் என்று அந்த ஒரே மகிழ்ச்சியோடு மாத்திரம் இருந்திருப்போம். ஆனால் இந்த நூற்றுவ தலைவன் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? தன் ஊழியன் பலவீனமாய் இருக்கிறான், திமிர்வாதத்தினால் இன்னலுற்று வேதனை தாங்காமல் துவண்டு கொண்டு கிடக்கிறான், அல்லல் படுகிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலும் கூட அந்த மனிதர் நூற்றுவ தலைவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நீர் என் வீட்டில் அடியெடுத்து வைத்து வரும் அளவுக்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய பாத அடிகள் என் வீட்டிலே நீர் எடுத்து வைத்து வரும் அளவிற்கு நான் பாத்திரன் அல்ல. எனவே நீர் ஒரு வார்த்தை சொல்ல, உமது பாத அடிகள் என் வீட்டில் படும் அளவுக்கு நான் தகுதியற்றவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே, அதற்கு நான் பாத்திரவானால் அல்ல ஆண்டவரே. எனவே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எனது வேலைக்காரன் நலம் பெற்று விடுவான், பிழைத்து விடுவான் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த பலனுள்ள விசுவாசம், ஆண்டவரிலே ஆழமாய் பதிந்திருக்கிற இந்த ஆற்றல் உள்ள விசுவாசம், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற பொழுது எத்தகைய பிரச்சனைகள், எத்தகைய காரியங்கள், எத்தகைய நோய்வாய்கள், எத்தகைய சூழல்களாய் இருந்தாலும் கூட எவ்வளவாய் ஆசீர்வாதமாய் மாறிவிடும் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அங்கே நடக்கிறது என்ன? இந்த மனிதன் அப்படியாய் சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியாய் மனம் நிறைந்து போகிறார். அப்படியாய் அவர் மனம் நிறைந்து ஆச்சரியப்பட்டு போய் அவரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே 10வது வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இஸ்ரவேலிடையும் இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவரை நான் கண்டதே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இஸ்ராயேலர்களுக்குள்ளும் நான் கண்டதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சியாய், எவ்வளவு மன நிறைவாய் இந்த நூற்றுவ தலைவனை குறித்து அவர் உள்ளமெல்லாம் எவ்வளவாய் மகிழ்ந்திருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை அன்று சொன்ன ஆண்டவர் இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து சொல்லும் அளவுக்கு மனிதர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால், தம்முடைய சாயலிலே தமது அழகு உருவிலே படைத்த தேவனுடைய இருதயம் எவ்வளவாய் ஆச்சரியப்பட்டு மனம் நிறைந்து மகிழ்ந்திருப்பதாயிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். இதற்காகத்தானே அல்லும் பகலுமாக அயராது கண் விழித்து காத்திருக்கிறார் கருணையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன வேண்டுதல்களோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, தள்ளாடி கொண்டிருக்கிறார்களோ. என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமே, என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டுமே, என்னை கூக்குரலிட்டு அழைக்க வேண்டுமே என்று அல்லும் பகலுமாய் அயராது காத்திருக்கிற தேவனாயிருக்கிறாரே. ஆனால் நம்முடைய உள்ளம் எத்தகைய சூழ்நிலைகளிலே தள்ளப்பட்டு கிடந்தாலும், வேதனைகளில் மூழ்கி கிடந்தாலும், யாரை நோக்கி பார்க்கிறது? யாரை நோக்கி அவைய குரல் எழுப்புகிறது? யாரை தேடுகிறது? யாரிடத்தில் உதவிக்காக மன்றாடுகிறது? தேவனை தேடுகிறோமா? தேவனை நாடி ஓடி வருகிறோமா? தேவனாலே தானே எல்லா காரியங்களும் கூடும் என்று விசுவசிக்கின்றோமா? அன்று அந்த மகள் நினைத்தாள், 12 வருடமாக இரத்தப்போக்கினை தாங்க முடியாத வேதனையிலே அல்லல்பட்டு அவதிப்பட்டு நொந்து போய் கிடந்த மகள், தன்னிடத்தில் ஒன்றுமில்லாதபடி எல்லாம் செலவழித்து பார்த்து ஓய்ந்து போன மகள், பெருங்கூட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செல்லுகிறார் என்பதை கண்ட மாத்திரத்தில் அவள் முன்கூட்டி இயேசுவை பற்றி கேட்டு அறிந்திருந்தபடியினாலே அவள் எண்ணினாள், இயேசுவினுடைய ஆடையை நான் தொடுவேன் என்று நினைத்தாள். தொட்டாள், சுகம் பெற்றாளே. இந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்திற்குள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்முடைய விசுவாசத்தையும் ஆண்டவருடைய கரத்திலே பலப்படுத்தும்படியுமாய் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? இயேசுவே, என் ஆண்டவரே, இதோ இந்த உலக ஜனங்கள் இந்த உலகத்தின் பார்வையிலே எதையோ எண்ணிக்கொண்டு எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். ஆண்டவரே, தங்களால் முடியவில்லையே, வியாதிகள் நம்மை அழித்து விடுமோ என்ற அகோரமான சூழ்நிலையிலே, தங்கள் வாழ்க்கையிலே துன்பங்களின் ஆழம் பெருகிவிட்ட சூழ்நிலையிலே, தாங்க முடியாது தத்தளித்து தடுமாறுகிற வேளையிலே, அல்லல் பட்டு கிடக்கிற சூழல்களிலே, ஆண்டவரே, முழுமையாக அவருடைய இருதயம் உம்மை தேட முடியாததாக, அங்கும் இங்கும் அலைக்கழித்து கொண்டிருப்பதாக, இந்த உலக படைப்புகளிலும் படைத்தவரை விட்டு பொல்லாத சாத்தானின் சூழ்நிலைகளிலும் கூட சென்று கொண்டிருக்கிறதே. ஆண்டவரே, அவருடைய இருதயங்களை தேவரில் மாற்றுவீராக. உன்னத தேவனும் உயிருள்ள கடவுளும் ஜீவிக்கிற தெய்வமுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுள்ள தெய்வத்தை தேடிக்க அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் அவருடைய இருதயம் மாற்றம் அடையட்டும். ஆண்டவரே, 12 ஆண்டளவாய் துடித்து துவண்டு போன மகள் தேடியதை போல, ஆண்டவரே, தேவரீர் வருகிறீர் என்று சொன்னதை உடனே அப்படியே ஏற்றுக்கொள்ளாதபடி, ஆண்டவரே, நீர் அடியெடுத்து வைத்து வருவதற்கு உடைய பாதம் என் வீட்டில் பட்டு நீர் வரும் அளவுக்கு நான் தகுதியற்று நிற்கிறேன், அதற்கு உகந்த பாத்திரவனாய் நான் இல்லை ஆண்டவரே என்று, எனக்கு இந்த உலகத்திலே பல்வேறு விதமான பட்டங்களும் பதவிகளும் உயர்வுகள் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே என் வீட்டில் வரும் அளவிற்கு நான் தகுதியற்று நிற்கிறேனே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்ன அந்த 100 தலைவனை போல ஆண்டவரிடத்திலே முன்வைத்து தன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் குமுறல்கள் அனைத்தை ஒட்டுமொத்த விசுவாசமாய், பலனுள்ள விசுவாசமாய் அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து, ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யும், உம்மை விட்டால் இந்த உலகத்திலே எனக்கு யார் உண்டு ஆண்டவரே என்று ஆண்டவருடைய கிருபையின் பாதத்திலே எல்லா ஜனங்களும் ஆண்டவரே சரணடைந்து உம்முடைய பரிசுத்த பாதத்தை பற்றி கொண்டு, ஆண்டவருடைய உம்முடைய கிருபைக்காக காத்து கிடக்கிற ஜனங்களாயிருந்து இந்த உலக துன்பங்கள், தோல்விகள், தடுமாற்றங்கள், வியாதிகள், இந்த உலக போராட்டங்கள், போர் நிலைகளின் அபாய நிலைகள் அனைத்திலும் இருந்து மீட்க பெறும்படியுமாய் உம்மையே அவர்கள் பற்றி கொள்வார்களாக, உம்மையே நம்பி விசுவசிப்பார்களாக, உம்முடைய விசுவாசத்தில் பலன் கொண்டு இயேசு ஒருவரே எல்லாவற்றையும்
சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் நிறைவுபடுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் உம்மையே பற்றி கொண்டு உமது பாதத்திலே சரணடைந்து நின்று இந்த உலகத்தில் ஜீவிப்பார்களாக. அந்த கிருபையை என் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நிறைவேற்ற ஆசீர்வதித்து எல்லா துன்பங்களிலிருந்து விடுதலை அளித்து மகிழ்ச்சியிலும் மன நிறைவிலும் உம்முடைய தெய்வீக சமாதானத்திலும் இளைப்பாறச் செய்வீராக சுவாமி. ஆமேன்.